ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் யூஸ் பண்ணி கோதுமை மாவு வச்சு இந்த கேக் பண்ண போகிறோம். இதோடைய வாசமே நம்மளை சாப்பிட தூண்டும். இப்போ ஸ்ட்ராபெரி சீசன், ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1½ கப், சர்க்கரை 1 கப், ஸ்ட்ராபெரிஸ் 100 கிராம், பால் 1/2 கப், முட்டை 2, பேக்கிங் பவுடர் 1½ டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், வெண்ணெய் 1/3 கப். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரிஸ் நல்லா கழுவிட்டு அதோடய மேலே இருக்கிற அந்த இலைகளெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்ட்ராபெரி நல்லா ஷேப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது நம்ம அலங்கரிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நல்லா ஷேப்பாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு மீதி ஸ்ட்ராபெரிஸை பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணீர் சேர்க்கக்கூடாது. இப்போ எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்ட்ராபெரிஸையும் நீல வாக்கில் அதை மேலேருந்து கீழ் நோக்கி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இதை அலங்கரிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/3 கப் அளவு வெண்ணெய் சேர்த்து நல்லா விஸ்கால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பீட்டர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அது கூட 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்து இந்த விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். வெண்ணெயும் சர்க்கரையும் நல்லா சேர்ந்துடும். இப்போ ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நம்ம முட்டை சேர்க்கும்போது பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவு சேர்ப்போம், பீட்டர் யூஸ் பண்ணால், ஏன்னா திரிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால. இப்போ பீட்டர் யூஸ் பண்ணாதனால நீங்கள் மாவு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அடுத்த முட்டை, எத்தனை முட்டை இருக்கோ அதை மொத்தமாக சேர்க்காமல் 1 by 1 சேர்த்துக்கணும். ஸோ முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம், காய்ச்சி ஆறிய பால் 1/2 கப் சேர்த்துக்கிறோம். ஸோ பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கூடயே உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உப்பு நல்லா கரையும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரியை சேர்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டில் நான் வெனிலா எசன்ஸ் வச்சுருந்தேன். ஆனால் இந்த ஸ்ட்ராபெரியோட வாசமே நல்லா இருந்ததுனால நான் எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இந்த அரைச்சி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரி சேர்த்தாச்சு. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரல, லைட்டாக அந்த ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல, அதோடையே சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேக்கிங் பவுடரையும் கோதுமை மாவையும் சேர்த்துக்க போகிறோம். அது சளிச்சு சேர்த்துக்கணும். நான் டைரெக்டாகவே இதில் சலிக்கிறேன். உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் தனியாக ஒரு முறை அல்லது 2 முறை சளிச்சிட்டு அப்புறமா இது மாவை சேர்த்துக்கணும். ஸோ பேக்கிங் பவுடர் கோதுமை மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி சளிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது நம்ம விஸ்கால் மெதுவாக ஒரே டைரெக்ஷனில் மாவை மிக்ஸ் பண்ணோம். மாறி மாறி பண்ணக்கூடாது. அப்போ உள்ளே இருக்கிற ஏரெல்லாம் போயிட்டு கேக் ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். ஸோ ஒரே டைரெக்ஷனில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா 2 to 3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி கேக் ஒரு இட்லி மாவு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ நான் இப்போ 9 inch இருக்கிற ஹாட் ஷேப் பேனில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த மாவை ஊற்றிக்கலாம். மாவை ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க, நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரிஸை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வெறும் அவுட்டரில் கூட அரேஞ்ச் பண்ணலாம். நான் இன்றைக்கி அந்த கேக் ஃபுல்லுமே இந்த ஸ்ட்ராபெரிஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிடும்போதும் நல்லா சுவையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 35 மினிட்ஸ் அல்லது நம்ம ஸ்டிக் வச்சு இல்லை நைஃப் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா அது ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எனக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ பாருங்கள், ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே நல்லா பேக் ஆகி கேக்கும் நல்லா சூப்பராக பேக் ஆகிடுச்சு. வாசமே நம்மளை அவ்வளோ டெம்ப்ட் பண்ணுது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்ட்ராபெரி சீசனில். ஸோ கேக்கு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கவுத்திட்டு அடியில் இருக்கிற பட்டர் பேப்பரை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக்கை வேணுங்கிற ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுவே போதுமானது. இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணுமோ அப்படியே கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் இன்னும் ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக பவுடர் சுகர், நார்மலான சர்க்கரையை மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு காஃபி ஃபில்டர் இருக்கும் இல்லையா, டீ ஃபில்டரில் போட்டுட்டு அப்படியே மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேக்கை கட் பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பரான ஸ்ட்ராபெரி கேக் ரெடி. செம்ம சாஃப்டான கேக், அப்படி ஒரு சாஃப்டாக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மேலே போட்டிருக்கிற அந்த சுகரும் நமக்கு வாயில் வச்சதுமே மெல்ட் ஆகும் இல்லையா, அப்போ ஒரு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். அவன் இல்லாதவங்க கடாயில் கூட நீங்கள் கேக் செய்யலாம். கடாயில் எப்படி கேக் செய்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். கண்டிப்பாக இந்த கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.